உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி புவியியல்ல இந்த வாரத்துக்கான கடைசி வீடியோ. ஜியோகிராஃபியில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருவநிலை மற்றும் காலநிலை மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப மிக முக்கியம். இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சு படிச்சிங்கன்னா அப்படியே இதுலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை அப்படியே மார்க் அள்ளிட்டு போயிடலாம். அப்பேற்பட்ட இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிதலை உண்டாக்குறது அந்த வீடியோவோட நோக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இதுக்கு ஷார்ட் பேட்சுக்கான PDF உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜியோகிராஃபியில் இந்த காலநிலை பருவநிலை மாறுபாடுகள் எப்படி நடைபெறுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாடப்புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு 2வது லெசனில் இருக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமாக காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படிங்கிறது 2வது லெசன் வால்யூம் 1 10ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த காலநிலை மற்றும் பருவநிலை பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கிட்டால் இதிலேருந்து மார்க் வாங்கிடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வானிலைக்கும் காலநிலைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன. இப்போ சொல்லுவாங்க சென்னை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி மாவட்ட கழகம் மேகம் காற்றழுத்த தாழ்வுநிலையின் காரணமாக அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் வானிலை. அதாவது வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த வளிமண்டலத்தின் தன்மைக்கு, இப்போ வளிமண்டலம் காற்றழுத்தம், வளினாலே காற்று, சரிங்களா? அப்போ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பிடுவது. இதுவே நீங்கள் காலநிலை அப்படின்னா என்னன்னா கிட்டத்தட்ட சுமார் 3 to 5 ஆண்டுகளுக்கான சராசரி வானிலையைத்தான் நம்ம காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தென்மேற்கு பருவக்காற்று இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் சார், குளிர்காலம் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் சார், கோடை காலம் இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் சார், கோடை விடுமுறையினாலே ஏப்ரல் மாதம் சார் அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் காலநிலை. வானிலை என்பது அந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டைமில் என்ன ப்ரெசன்ஸ் என்ன நடக்குதோ அது, புரியுதுங்களா? ஸோ காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 3 அல்லது 5 ஆண்டுகளின் சராசரி வானிலை ஆகும். சரி சார், அது பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம முதல்ல என்னமோ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களே, அது முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் நம்ம இந்தியாவை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு துணை கண்டம்னு சொல்கிறோம் அப்படின்னு பல தடவை படிச்சிருக்கோம். ஏன்னா இந்தியாவில் ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்து அம்சமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஏன்னா ஒரு நாடுக்கு இல்லை, ஒரு கண்டத்துக்கு தேவையான அனைத்து அம்சமும் நம்ம இந்தியாவில் இருக்குது. எப்படி சார்? நம்ம நாட்டில் தான் பல மொழிகள் பேசுகிறவங்க இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழியே கிடையாது. நிறைய பேர் தேசிய மொழி இந்தின்னு சொல்லுவாங்க. தேசிய மொழி என்று அரசியலமைப்பில் இந்தியாவுக்கான தேசிய மொழி என்று ஒன்றும் வரையறுக்கப்படவில்லை, சரிங்களா? ஸோ தேசிய மொழி என்பது வேறு, அலுவலக மொழி தான் நிறையா இருக்குது, சரிங்களா? அதில் நம்ம தமிழ் மொழி ஒன்று, ஆங்கில மொழி, ஆங்கிலிகன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், ஹிந்தி, இது எல்லாமே வந்து அலுவலக மொழிகள், சரிங்களா? அப்போ இந்தியாவில் பலதரப்பட்ட மொழிகள் இருக்குது. நம்பர் 1 முடிஞ்சு போச்சு. பலதரப்பட்ட முக்கியமாக பலதரப்பட்ட கால வேறுபாடுகள், காலநிலை நமக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம சவுத் சைடில் இருக்கிற நமக்கும் நார்த் சைடில் இருக்கிற அவங்களுக்கும் மொழிகள் மட்டும் வித்தியாசம் இல்லை, காலநிலையே வித்தியாசம்தான். ஏன் சார் காலநிலை அவ்வளோ வித்தியாசம் வேறுபடுது? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களின் அடிப்படையில் நம்ம மண்டலத்தை வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம், குளிர் வெப்பமண்டலம்னு 3 வகையாக பிரிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நேராக இப்படி நம்ம ஒரு கோடு போட்டால் இது எத்தனை டிகிரியாக சாய்வாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி தானே? 23 டிகிரி சாய்வாக உள்ளது. 23 டிகிரி சாய்வாக உள்ளது. 23 டிகிரி. இந்த 23 டிகிரி சாய்வாக இருக்குது இல்லையா, இதில் என்னென்னா இதுக்கு பேர் தான் ஈக்குவேட்டர்னு சொல்லுவாங்க, பூமத்திய ரேகை. தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுதா? ஏன்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னா ஆகி போயிடும். கான்செப்டே ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் தான் பூமத்திய ரேகை. இப்போ இப்படி இருக்கிறது இப்படி சாஞ்சிருக்கு. இப்போ சூரியனிடமிருந்து வரும் கதிர்கள், அதாவது நேரடியான செங்குத்து கதிர்கள் எங்கே போய் விழுகும்னா இதில் இருந்து, அதாவது ஈக்குவேட்டர்னா பூமத்திய ரேகையிலிருந்து மேலே, அதாவது மேல் நோக்கி, இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் வடபுறம் நோக்கி, ஸோ வடக்கு திசையில், மேலே வடக்கு கீழே தெற்கு,
வட அரைக்கோளம் நோக்கி ஒரு 23 டிகிரி வரைக்கும், இந்த 23 டிகிரி, அதாவது 23 டிகிரி கீழே ஒரு 23 டிகிரி, இந்த மேலே இருக்கிற 23 டிகிரியை தான் கடகரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த கடகரேகை நம்ம இந்தியாவை இரண்டாக பிளக்குது. இரண்டாக பிளப்பதனால் நம்ம இந்தியாவுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் வெப்பமண்டலத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு பூமியின் மேற்கு, அதாவது தெற்கு வட அரைக்கோளத்தின் 23 டிகிரியிலிருந்து ஆரம்பித்து தென்னரைக்கோளத்தில் 23 டிகிரி இருக்கிறவங்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வெப்பமண்டலக்காரங்கன்னு சொல்கிறோம். அந்த வெப்பமண்டலக்காரத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சவுத் இந்தியா. அப்போ அதுக்கு மேலே 23 இருந்து 66, இது 66, 23 இருந்து 66 இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது, மித வெப்பமண்டலம். அப்போ அப்ராக்சிமேட்லி நம்ம இந்தியாவை இரண்டாக பிளக்கக்கூடிய இந்த வட அரைக்கோளத்தின் இருக்கக்கூடிய இதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், கடகரேகை. கடகரேகையானது நமது இந்தியாவை இரண்டாக பிளப்பதனால் அந்த கடகரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய சவுத் இந்தியா வெப்பமண்டலத்திலையும் அந்த கடகரேகைக்கு மேலே இருக்கக்கூடிய நார்த் இந்தியா மித வெப்பமண்டலத்திலையும் வந்து சேருகிறது. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற 66 அது வரைக்கும் மித வெப்பமண்டலம், 66 மேலே இருக்கிற 90 வரைக்கும் குளிர் மண்டலம். இதெல்லாம் குளிர் மண்டலம். சரி சார், இப்போ பிரித்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சு? இதில் என்னன்னா, இந்த 23 23 வரக்கூடிய இந்த டைரக்ட், அதாவது புரியிற மாதிரி சொல்லணும்னா, சூரியனின் செங்குத்து கதிர்கள், சூரியனின் செங்குத்து கதிர்கள் நேரடியாக இந்த 23 படுறதுனால இது வெப்பமண்டலம். அப்போ அதுக்கு மேலே படாதுன்னு சொல்ல முடியாது, மேலோட்டமாக படும். இப்போ அந்த டார்ச் லைட் அப்படி சைடில் அடித்தா ஒரு கோடு போகும்ல, அப்படி எப்படி கோடு போகும்ல, இப்படி போகும், இப்படி போகும், அப்படி போகும். அதனால டெல்லிலாம் மித வெப்பமண்டலம், ராஜஸ்தான்னா மித வெப்பமண்டலம், தமிழ்நாடு வெப்பமண்டலம். அப்போ அந்த மித வெப்பமண்டலம் வெப்பமண்டலத்தினால என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஏரியாவுக்குள்ளே எந்தெந்த நாடு வருதோ, எந்தெந்த கண்ட்ரி வருதோ, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? எந்தெந்த கண்ட்ரி வருதோ அங்கே எல்லாம் சமநிலைகள் இருக்கும், மழை பெய்யும், அதிகமாக வெயில் அடிக்கும். ஏன்னா செங்குத்து கதிர்கள் நேரடியாக விழக்கூடிய பகுதிகளில் அதிகமாக வெப்பமண்டலமாக இருப்பதால் அதிகமாக வெப்பமடையும். எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல காடுகள் அதிகமாக வரும், எந்த இடத்துல மரங்கள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மலைகள் அதிகமாக வரும். ஸோ அதனால் எல்லாமே ஈவனாக ஈக்குவலாக இருக்கும். ஆனால் மித வெப்பமண்டலத்தில் என்ன பிரச்சனைனா, அங்கே அதை சமநிலைப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால தான் டெல்லியில் போய் பாருங்களேன், டெல்லியில் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்போ எங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, இப்போ நான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், கூலிங். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது ஹீட்டாக இருக்கும், அப்போதைக்கு நான் கோடை காலங்களில் ஏசி யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம மேக்ஸிமம் ஏசி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே அண்டார்டிகா அந்த மாதிரி குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்க, இப்போ காஷ்மீரில் இருக்கிறவங்க ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். டெல்லியில் போய் பாருங்களேன், ஹீட்டரும் வச்சுருப்பாங்க, ஹீட்டர்னால் ஏசியும் வச்சுருப்பாங்க, ஹீட்டரும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்தில் சமநிலைப்படுத்துவதற்கு எந்த காரணிகளும் கிடையாது. அது நேரத்தில் இல்லாமல் நார்த்து சைடில் இருக்கிறவங்களுக்கு சுற்றி முற்றி இமயமலை தான், வெறும் பாறை தான். அப்போ வெப்பத்தை தணிப்பதற்கு காற்றோட்டமே இங்கே கடல் பகுதியே கிடையாது. ஆனால் நம்ம 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டுள்ள தீபகற்ப இந்தியாவில் அருமையாக இருக்கிறதுனால நமக்கு வெப்பம் வந்தாலும் அதை சமநிலைப்படுத்துவதற்கு கடல் பகுதி உண்டு. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? ஸோ வெப்பமண்டலத்தில் தான் நம்ம இருக்கோம், அவங்க மித வெப்பமண்டலத்தில் அவங்க இருக்கிறாங்க. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வெப்பமண்டலத்தில் 23 டிகிரி கடகரேகை நமது இந்தியாவை இரண்டாக பிரிக்கிறது. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், மறந்துடவே கூடாது. ஓகே, இப்போ அதைத்தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இதைத்தான் வெப்பமண்டலம் என்று நம்ம அழைக்கிறோம். இதுதான் அவங்க சொல்கிறாங்க ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை, இதே ட்ராபிக் ஆஃப் காப்ரிகான் மகர ரேகை. அப்போ எத்தனை டிகிரி? 23. மேலே இருக்கிறது இது ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிக் வட்டம் 66 டிகிரி மேலே, வட கோளத்தில் 66 டிகிரி குறிக்கக்கூடிய ரேகை என்னவென்று சொல்கிறாங்க? ஆர்டிக் வட்டம். இது அண்டார்டிக் வட்டம். இது குளிர் பிரதேசம், குளிர் பிரதேசம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியுதானே? ஒன்றும் புரியாமல் ஒன்றும் இல்லையே. இதுதான் நான் சொன்னேன். அப்போ வெப்பமண்டலத்துக்குள்ளே எங்கெங்கே வந்து இருந்தால் பாருங்கள், பிரிக்கிறாங்க பாருங்கள். இந்த ரீஜன் எல்லாம் தெரியுதா? பிரிச்சிட்டாங்க.
இவங்கெல்லாம் நம்ம சவுத் இந்தியாலாம் இதில் வந்துடுது, நார்த் இந்தியாலாம் மேலே போயிடுது. ஓகே, கிளியர் தானே? சரி சார், இது மட்டும் தீர்மானிக்குமா? ஒரு காலநிலையை, ஒரு இந்தியாவின் காலநிலை இவங்க மட்டும் தீர்மானிக்குமானா கிடையாது. இவங்களும் ஒரு மிக முக்கியமான காரணி. அதில் எந்தெந்த காரணிகள் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்சரங்கள். இப்போ நம்ம பார்த்தோம்ல, அட்சரேகைகள், மகர ரேகை சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அட்சங்கள். அடுத்து உயரம், கண்டிப்பாக உயரம் ரொம்ப முக்கியம். கொடைக்கானல் உயரம் அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே குளிர் பிரதேசமாக இருக்குது. சமநிலை இருப்பதை விட அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி மலை பிரதேசங்கள், அதாவது கடல் மட்டத்திலிருந்து உயரே செல்ல 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 டிகிரி செல்சியஸ் கூடையும், அதனால் அவங்களுக்கு குளிராக இருக்கும். அதனால தான் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு கிஜின்னு இருக்குது, நல்லா குளிராக இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு, திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு வெயில் அடித்தா அவ்வளோதான். புரியுதானே? அதான் உயரங்கள். கடல் தொலைவு நான் சொல்லிட்டேனே, வெப்பத்தை சமப்படுத்துவதற்கு கடலுக்கு அருகில் இருக்கும்போது வெப்பத்தை ஈஸியாக சீர்படுத்த முடியும், சமநிலைப்படுத்த முடியும். அப்போ கடல் மட்டத்திற்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த வெப்பத்தையே சமநிலைப்படுத்த முடியும், கூட செல்ல செல்ல சமப்படுத்த முடியாது. அதனால தான் ஆவரேஜாக கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளோட ஆவரேஜ் டிகிரி செல்சியஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப தூரம் இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜ் டிகிரி செல்சியஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதான் கடல் தொலைவு. பருவநிலை காற்று ரொம்ப முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றின் காலமாக. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் வீசக்கூட பருவக்காற்றினாலும் கூட நமது காலநிலை மாறலாம். அடுத்து நிலத்தோற்றம். கண்டிப்பாக நார்த்து சைடில் நிலத்தோற்றம் மிக முக்கியமாக இமயமலை அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக மழை பெய்ய முடியாத ஒரு சூழலையும் உருவாக்கலாம். ஜெட் காற்றோட்டங்கள். ஜெட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள்கள் வீசக்கூடிய அந்த காற்றோட்டங்கள் மூலமாக பருவநிலை மாறுபாடுகள் ஏற்படுது. இந்த 6 பாயிண்ட்டு தான் இதில் இருக்குது, சரிங்களா? ஏன்னா அதில் இருக்கிறத நான் சொன்னேன். இப்போ இதில் என்ன, இந்தியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, 8 டிகிரி 4 மினிட்ஸ் வடாட்சம் முதல் 37 டிகிரி 56 வடாட்சம் முறை பரவி இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் நமது இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடிய வடாட்சம் 23.5 வட அச்சமாக கடகரகை நாட்டை 2 பிளவுகளாக பிரிக்குது. இதைத்தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சைடு மேலே ஒரு மாதிரியான காலநிலை வரும், இந்த சைடு ஒரு மாதிரியான காலநிலை வரும். அப்போ சவுத் இந்தியா வெப்பமண்டலத்தில் இருக்குது, அது மித வெப்பமண்டலத்தில் இருக்குது. இதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோடை காலத்தில் இப்பகுதியில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கு மேலாகவும், குளிர்காலத்தில் வெப்பநிலை உறைந்த நிலையும் ஒட்டியும் காணப்படும். குளிர்னா ஓவர் குளிர் இங்கே, ஏன்னா மித வெப்பமண்டலம். குளிர்னா ஓவர் குளிர், கோடைனா ஓவர், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். புரியுதா? எஸ். அடுத்து உயரம் நான் சொன்னேன் இல்லையா, புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல 1000 மீட்டர் உயரத்துக்கு செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையும். முடிஞ்சு போச்சு. இதுதான் அதில் பாயிண்ட்டு, உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். முடிஞ்சு போச்சு. கடல் தொலைவில் நான் சொன்னேன் இல்லையா, கடலுக்கு அருகில் இருக்கும்போது அதை சமநிலைப்படுத்த முடியும், ஆதிக்கம். இதைத்தான் அதில் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கான்செப்ட் இவ்வளோ தான், சரிங்களா? அதை ஃபுல்லாக படித்து பார்த்தோம்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த பருவகால காற்று, பருவங்களுக்கு ஏற்ப மாறி வீசக்கூடிய காற்றுகளை தான் பருவநிலை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்தியா ஆண்டில் கணிசமாக காலத்தில் பருவ காற்றுகளின் தாக்கம் உள்ளாகிறது. மிக முக்கியமாக கோடை காலம், குளிர்காலம், பல நிலைமையான நம்மளுக்கு காலநிலைகள் இருக்குது. அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுவாக தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியா பல பகுதிகள் மிதமாக காணப்படுகிறது. இந்த காற்றோட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற போக்கில் வீசுகிற காற்று புவியின் சுழற்சியின் காரணமாக அப்படி சாஞ்சு சுற்றுதில்ல, அப்படி ஒரு சுழட்டி இங்கிட்டு வந்துடும். இப்படி வீசுறதுனால நம்மளுக்கு ஒரு மிதமான சூழல் ஏற்படுது. மிக முக்கியமாக நார்த்து சைடில், தென்மேற்கு பருவக்காற்றில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல ஒரு குளிர் மிதமான ஒரு சூழல் ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான காரணம், அதான் சொல்லியிருக்காங்க. இதேபோல் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது நம்ம தமிழகத்தில், சரிங்க? தமிழகம், கர்நாடகா, தென் கர்நாடகா அதெல்லாம் வந்துடும். சரி, நிலத்தோற்றம் சொல்லிட்டேன். ஸோ மிக முக்கியமாக நிலத்தோற்றம்னா இமயமலை தான் சொல்லுவாங்க. இந்தியாவின் நிலத்தோற்றம் காலநிலை முக்கிய கூறுகளாக வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை மற்றும் மலையளவு பாதிக்கிறது. இமயமலைகள் மத்திய ஆசியாவிலிருந்து வீசும், மத்திய ஆசியா இருக்குது பார்த்தீங்களா, ஆசியா கண்டம், அந்த மத்திய ஆசியிலிருந்து வீசும் காற்றை இந்த இமயமலை தடுக்குதான். ஸோ மத்திய ஆசியாவிலிருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை தடுத்து இந்தியா துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. ஏண்டா குளிர் காற்றையும் எனக்கு கொடுக்க மாட்டேன், நல்லது செய்கிறேன்ல இமயமலை, நான் தானே பல ஆறுகளோட தாயகமாக இருக்கேன், அதனால் மத்திய ஆசியிலிருந்து வீசும் குளிர்காற்று உங்களுக்கு கிடையாது.
அப்படின்னு தடுத்துருந்தான். ஸோ மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் காற்றை தடுத்து துணை கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. அதனால் குளிர்காலத்திலும் வட இந்தியா வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. முடிச்சிட்டாங்க. எத்ததில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மற்றபடி இப்போ நான் சொன்ன கான்செப்டை பொதுவாக படிச்சிங்கனாலே போதும். அடுத்து ஜெட் காற்றோட்டம். வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில், அதாவது ஒரு லேயர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்று தான் ஜெட் காற்று. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வேகமாக நகரும் காற்றை ஜெட் காற்று. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளில் திபெத்திய பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. மிக முக்கியம். தென்மேற்கு பருவக்காற்றுக்கு ஜெட் காற்றும் ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ உப அயன மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத் பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. கீழே ஜெட் காற்றோட்டங்கள் தென்மேற்கு மற்றும் பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குறது. இந்த வெப்பமண்டல தாழ்வழுத்தங்கள் தான் பின்னோக்கி நம்மளுக்கு மழையாக கொடுக்குது. பருவக்காற்று, மான்சூன் என அழைக்கக்கூடிய பருவக்காற்று. இதை மௌசிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டில் இருக்கிறவங்க இது பருவநிலை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதன் பொருளாலே பருவ காலம் தான். சரிங்களா? ஸோ இந்த சொல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அரபு மாலுமிகளால் இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதியில், குறிப்பாக அரபிக்கடலில் பருவங்களுக்கு மாறி வீசும் காற்றுகள் என்பதை குறிக்கிறது. சரியா? இது ரொம்ப மிக முக்கியம். எஸ், சரி. இப்போ திசையில் மாற்றிக்கொண்டே வீசும் காற்றுகள் தான் பருவ காற்றுகள். இக்காற்றுகள் கோடை காலத்தில், அதான் கான்செப்ட், இக்காற்றுகள் கோடை காலத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து, எந்த இடத்திலிருந்து வீசுதோ அதான் அதோட வார்த்தை. கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கியும் பாயும். இப்படி போறவங்க சுற்றி, இது சுழற்சியின் காரணமாக, சரிங்களா, பூமியின் சுழற்சியின் காரணமாக போகிறவங்க அப்படியே திருப்பி இப்படி வந்துடுவாங்க. அப்படியே இந்த சைடு இப்படி வந்துடுவாங்க. சரிங்களா? இந்த சைடு வர்றதுனால நமது பூமி இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த தென்மேற்கு பருவக்காற்று தான் இருங்க காமிக்கிறேன். இப்படி போகிறவங்க கரெக்டாக இப்படி வந்துடுவாங்க. இப்படி வர்றதுனால இங்கே இருக்கக்கூடிய மலைகள் இருக்கு இல்லையா, ஓகேங்களா? ஸோ மலைகள் கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனால் இந்த சைடு கேப் இருக்காது. இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியம். ஸோ இந்த கேப் இருக்கிறனால அந்த சைடு மலைகள் பொழியுது. ஆனால் அங்கேயும் இங்கே போகும்போது இமயமலை இருப்பதனால அங்கே தடுத்து நிறுத்தப்படுது. அந்த இடத்துல நிறுத்தப்படுறதுனால தான் மிகப்பெரிய ஒரு மலைப்பொழிவும் உண்டாகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். இப்போ மிக முக்கியமாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் அதிகபட்சமாக எதுனா அந்த கடகரேகையில் விழும். குளிர்காலத்தில் மகர ரேகையில் விழும். நான் சொல்கிறது இப்படிதான். கடகரேகை நான் எதை சொல்கிறேன்? டாப்பு 23 டிகிரி பிரிக்குதுல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வடஅரைக்கோளத்தில் கோடையில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் கடகரேகையின் மீது விழுகின்றன. இதனால் அனைத்து வளியழுத்த மற்றும் காற்று மண்டலமும் வடக்கு நோக்கி இடம்பெயர்கிறது. இந்த வடக்கு நோக்கி இடம்பெயர்வதால தான் இந்த கான்செப்டே நடக்குது. முதல்ல இதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? டேரெக்டாக நம்ம போயிடலாம். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தாலும் கண்டிப்பாக புரியும். அடுத்து பருவ காலங்கள். 4 வகையான பருவ காலங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது குளிர்காலம்னா ஜனவரி மாதம், ஜனவரியிலேருந்து பிப்ரவரி நமக்கு குளிராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி காலகட்டத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் அங்கே இருக்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ரொம்ப முக்கியம். நமக்கு கூலிங்காக இருக்கும்போதே அந்த சைடு லாஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லையா, மிக முக்கியமாக கடைசியில் இறுதியில் அண்டார்டிகா ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்மஸ் கோடை விடுமுறையாக கொண்டாடுவாங்க. அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறாங்கல்ல. சரியா? சரி. அப்போ குளிர்காலம் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம், கோடை காலம் மார்ச் மே. இதை ஜனவரிலேருந்து ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வந்துருச்சு. அப்புறம் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இதை மழைக்காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் அதிகபட்சமான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று. ஸோ ஜூன்லேருந்து செப்டம்பர். இதுவே வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. இதுக்கான மீனிங் வரிசையாக பார்த்தலாம். குளிர்காலம் இதிலேயே முடிஞ்சு போச்சு. குளிர்காலம் என்றால் என்ன? சிம்பிள். சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவில் இருந்து மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. மகர ரேகையில் செங்குத்தாக விழுகுது. அப்போ மகர ரேகையில் செங்குத்தாக விழுவதால் நமக்கு என்னது? குளிர்காலம்.
புரியுதுங்களா? சூரியனின் செங்குத்து கதிர்கள் இந்தியாவில் இருந்து மகர ரேகையின் மீது செங்குத்தாக விழுகிறது. மகரம்னா கீழே இருக்குது, சரிங்களா? ஸோ இதனால் இந்திய பகுதிகள் சாய்வாக அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெப்பம் கொஞ்சம் கம்மியாக, அதனால் தெளிவான வானம், சிறந்த வானிலை, மென்மையான இந்த கான்செப்ட் தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வெப்பமண்டலத்தை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் குளிர்காலமாக இருக்கும். இதில் ரொம்ப மிக முக்கியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் இப்பருவத்தில் மழை கூட பெறுகின்ற கூடிய காலங்கள் இருக்குது இந்த குளிர்காலத்தில். அதே நேரத்தில் ஒரு நாளில் குறைந்தபட்ச சராசரி வெப்பநிலையானது தென்னிந்தியாவில் 22 இருந்து வடக்கு சமவெளியில் 10 டிகிரியாகவும் பஞ்சாப் சமவெளியில் 6 டிகிரியாகவும் கூட உள்ளதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது கோடைக்காலம். கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ செங்குத்து கதிர்கள் எங்கே விழுக போகுது? ஸோ ஆமாம், அங்கே தான், வேறு எங்கேயுமே கிடையாது. சூரியனின் செங்குத்து கதிர்கள் தீபகற்பத்தின் மீது விழுகிறது. அப்போ இங்கே மகர ரேகைனா இங்கே கடகரேகை. கடகரேகைன்னா கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா அந்த கோடை காலத்தில் அங்கே நார்த்து சைட்லாம் பார்த்திங்கன்னா கோடை காலம்னா கோடை காலம் கொத்தளிக்கும். ஆனால் இங்கே நம்ம கோடை காலத்தை சமப்படுத்துறதுக்கு கடல் இருக்கிறது. இதைத்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலையானது கேரளா மற்றும் கர்நாடகா கடற்கரை பகுதியில் விளைவிக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பாயிண்ட் இதில் சொல்லணும்? இந்த பாயிண்ட்டு கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, சரிங்களா? ரொம்ப முக்கியம். இதில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்றை என்ன சொல்றாங்கன்னா நார்வெஸ்டர். நார்வெஸ்டர் என்ன அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது. இக்காற்று கிழக்கு மற்றும் வட பகுதியான பீகார், மேற்கு வங்கம் மற்றும் ஆசாம் மாநிலங்களுக்கு இடையே இடியுடன் கூடிய குறுகிய கால மலைத்தொடரை உருவாக்குகிறது. அப்போ குறுகிய கால மலைத்தொடர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஞ்சாரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா பகுதி ரொம்ப முக்கியம். அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, உலகளாகிய காலநிலை என அழைக்கக்கூடிய எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்திற்கு உண்டாகிறது. இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், சரிங்களா? தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தில் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி. அதாவது தென்மேற்கு பருவக்காற்றுனாலே கான்செப்ட் என்ன தெரியுங்களா? சூரியனின் சுழற்சியின் காரணமாக அங்கே வீசக்கூடிய காற்று இங்கே ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய பூமத்திய ரேகையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையை உருவாக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை அப்படியே சொலட்டிக்கிட்டு போய் இங்கிட்டு போகும், சரிங்களா? இதன் மூலமாக இந்த ஏரியாலெல்லாம் மழைகள் பெறும். அதைத்தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. தென்மேற்கு பருவக்காற்று தொடக்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது இந்தியாவின் வெப்பநிலை பெருமளவு குறைகிறது. இக்காற்று இந்தியாவின் தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரியும். இது ரொம்ப முக்கியம். தென்முனையை அடையும் பொழுது 2 கிளைகளாக பிரியும். அதன் ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடா வழியாகவும் வீசுகிறது. இது ரொம்ப மிக முக்கியம், சரிங்களா? இது உங்களுக்கு அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியானது அல்ல. மேற்கு தொடர்ச்சி மலை என அழைக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியானவை அல்லைன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்புனால தான் இங்கே மழைப்பொழிவு வருது. இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலையில் கேப்பே இருக்காது, சரிங்களா? கேப் மீன்ஸ் கொஞ்சம் ஒவ்வொரு மலைகளுக்கும் இடையேயான இடைவெளிகள் இருக்காது. எதில் இருக்காதுன்னா கிழக்கில் இருக்காது, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். மறந்துடாதீங்க, அதை இந்த விஷயத்த அதில் சொல்லியிருப்பாங்க. அது எந்தெந்த இடத்துல எவ்வளோ பெய்யுது அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. அந்த ஆவரேஜ் சராசரியை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று. நம்ம தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவக்காற்று கொடுப்பது எது அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது. தமிழகத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு பருவக்காற்று. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மிக 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 முக்கியம், கோரியாலிசிஸ் விசைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். கோரியாலிசிஸ் விசைன்னா என்னென்னா, புவி சுழல்வதால் ஏற்படக்கூடிய விசை காற்றின் திசையின் காரணமாக வடகிழக்கிலிருந்து வீசுகிறது. எனவே இக்காற்று வடகிழக்கு பருவநிலையை கொடுக்கிறது. அப்படியே போயிட்டு இப்படி வருவாங்க. இப்படி வர்றவங்க நமக்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் தென் கர்நாடகா. இதில்னா மிகப்பெரிய மழைப்பொழிவு இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா உள்பகுதியிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கிறது. சில நேரங்களில் புயல்கள் கூட வர்றதுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
இதான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதியில் அதிக வெப்பநிலையோ குளிரோ இல்லாத நிலையை தான் சமச்சீர் காலநிலை. நம்ம சமச்சீர் காலநிலை தான். அதிக குளிரோ வெப்பநிலையோ இல்லாத கூடிய சூழ்நிலை நமக்கு இருக்குது. அதுக்கு தான் சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உலகத்திலேயே மிகவும் வறண்ட பாலைவனம் என அழைக்கக்கூடியது அடாகாமா பாலைவனம்னு சொல்கிறாங்க. கிளியரா புரியுதா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக்கை ரீட் பண்ணாலும் சரி, இந்த ஷார்ட் நோட்ஸை ரீட் பண்ணாலும் சரி, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை புரிஞ்சு இந்த எல்னினோ எங்கே வந்திருக்கு, மாஞ்சாரல் எங்கே வந்திருக்கு, கோரியாலிசிஸ் விசை எதன் காரணமாக இந்த கோரியாலிசிஸ் விசையினால் என்ன உருவாகுது, எந்தெந்த மாதம் எப்பப்போ, கோடை காலம் குளிர்காலம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப போட்டு மனப்பாடம் பண்ண வேணாம், கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லைன்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. அதே நேரத்தில் நம்ம பருவநிலை மாறுபாட்டுக்கு காலநிலை மாறுபாட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கிய காரணிகள் என்ன, உயரம், அது ஏன் அப்படி சொல்கிறோம், அப்போ ஒவ்வொரு 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெஸ்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க. எப்போதும் போல நீங்கள் ஃபார்வர்ட் பார்த்துட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கு, OMR சீட்டை சென்ட் பண்ணியிருக்கு. மீண்டும் சந்திக்கலாம். சந்திக்கிற உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.